எல்லாருக்கும் ஒரு அருமையான மாலை வணக்கம். நம்ம லைஃப் பேரபிள்ஸ் வழங்குற ஒரு சிறப்பான தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்க அம்மா தான் என் உலகமே அப்படின்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா உடனே கமெண்ட்ஸ்ல ஆமாம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நேத்து உங்க அம்மாவுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? சரி, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? பொதுவா உலகத்துல மே 10ஆம் தேதியை மட்டும்தான் அன்னையர் தினம்னு கொண்டாடுறாங்க. ஆனா மே 11 அன்னைக்கு நாம என்ன பண்றோம்? அம்மாங்கிறவங்க ஒரு நாள் கொண்டாட்டத்துக்கு மட்டும் சொந்தமானவங்க இல்லைங்க. அவங்க நம்ம வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளுக்கும் சொந்தமானவங்க. இப்ப உலகத்தோட பார்வைக்கும் இஸ்லாத்தோட பார்வைக்கும் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் மே 10 அன்னைக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கறது, போட்டோ போடுறதுன்னு உலகம் சுருங்கிடுது. ஆனா மறுபக்கம் வருஷம் முழுக்க, அதாவது 365 நாளும் அவங்களுக்கு சேவை செய்யறது, அன்பு காட்டுறது, பாதுகாப்பா இருக்கிறது, முக்கியமா அவங்களுக்காக தினமும் துவா செய்யறது, இதுதான் நம்ம உண்மையான கடமைன்னு இஸ்லாம் ரொம்ப அழகா வழிகாட்டுது. பகுதி 1. தாய்மார்கள் பத்தின தெய்வீக ஞானம். இதுல எவ்ளோ ஆழமான அர்த்தம் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். குரான் 17:23ல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உங்க பெற்றோர்கள் வயசான காலத்துல இருக்கும்போது அவங்க கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் எரிச்சல்ல உஃப் அப்படின்னு ஒரு சின்ன பெருமூச்சு கூட விடக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்கு. அதுக்கு பதிலா எப்பவும் அவங்க கிட்ட அன்பாவும் ரொம்ப மரியாதையாவும் தான் பேசணும். குரான் 31:14ல இதை விட ஆழமான ஒரு குறிப்பு இருக்கு. உன் தாய் உன்னை கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு சுமந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துன்னு இறைவன் சொல்றான். யோசிச்சு பாருங்க, தனக்கு செய்யற நன்றிக்கு சமமா பெற்றோருக்கு செய்யற நன்றியை இறைவன் வச்சிருக்கான் அப்படின்னா இது சாதாரண ஒரு நாள் கடமை இல்ல, நம்ம வாழ்நாள் முழுவதுக்குமான கடமை. இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க சஹி புகாரில வர்ற ஒரு அழகான சம்பவத்தை கேளுங்க. ஒருத்தர் என் அன்பிற்கும் சேவைக்கும் ரொம்ப தகுதியானவங்க யாரு அப்படின்னு கேட்டப்போ நபி ஸல்லவங்க தடவை 2வது தடவை 3வது தடவைன்னு தொடர்ந்து உன் அம்மா அப்படின்னு தான் பதில் சொன்னாங்க. 4வது முறை தான் உன் அப்பான்னு சொன்னாங்க. அம்மாவோட ஸ்தானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு இதுலேருந்தே நமக்கு புரியுதில்ல? அதே மாதிரி நசாயி ஹதீஸ்ல தாயின் பாதங்களுக்கு அடியில தான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உங்க பெற்றோர் வயசான காலத்துல இருக்கும்போது அவங்களுக்கு சேவை செய்யலன்னா நீங்க சொர்க்கத்தை விட்டே ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க சொர்க்கத்தோட சாவியே உங்க அம்மாவோட சேவையில தான் இருக்கு. என்ன கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 2. நபிகள் நாயகத்தின் தீராத அன்பு. அவங்க தன் அம்மா மேல வாழ்நாள் முழுக்க எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில நடந்த ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லியே ஆகணும். அவங்க தன்னோட 6வது வயசுலயே அம்மாவை எழுந்துட்டாங்க. ஆனாலும் தன்னோட வாழ்நாள் முழுக்க அம்மாவோட நினைவுகளை அவங்க போற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு முறை அவங்க அம்மாவோட தோழிகள் வந்தப்போ அவங்க உட்கார்றதுக்காக தன்னோட சொந்த போர்வையே கீழே விரிச்சு கொடுத்தாங்களாம். அதாவது அம்மாவை நேசிக்கிறதுங்கிறது அம்மா நேசித்தவங்கள கூட மரியாதையா நடத்துறது தான். இது எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. அதே வழியில வந்தவங்க தங்களோட அம்மாக்களை எப்படி நடத்துனாங்கன்னு ஒரு 3 உதாரணம் சொல்றேன், கேளுங்க. இமாம் ஷாஃபி அவங்க அம்மா மனம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப மெதுவா குரலை தாழ்த்தி தான் பேசுவாங்களாம். உமர் ரதி அவங்க அம்மா கோபமா இருந்தா தன்னோட சொந்த உரிமைகளை கூட விட்டு கொடுத்துருவாங்களாம். இப்னு உமர் ரதி அவங்க ஒருபடி மேல போய் அம்மாவை முதுகுல சுமந்துகிட்டே ஹஜ் பயணம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க பிரசவ வழியில விட்ட ஒரு மொனங்களுக்கு கூட நம்ம எந்த சேவையும் ஈடாகாதுன்னு அவங்க உறுதியா நம்பினாங்க. இது உண்மையிலே நம்ம மனசை தொடுது இல்ல? பகுதி 3. மா மேதைகளும் அறிவியலும். இதுவரை ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். இப்போ வரலாற்றோட மாமேதைகளும் நவீன அறிவியலும் இதையே எப்படி நிரூபிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அம்மாவை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க. ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே என் அம்மா கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன்னு. நெப்போலியன் என் வெற்றியோட ரகசியமே என் அம்மா தான்னு அடிச்சு சொல்றாரு. ரூமி அவங்க இறைவனோட அன்பை அப்படியே காட்டுறது தான் அம்மான்னு சொல்றாரு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம்னு எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட என்னோட மிகப்பெரிய ஆசானை அம்மாதான்னு நெகிழ்ந்து சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு பெரிய வெற்றியின் பின்னணியிலும் கண்டிப்பா ஒரு அம்மாவோட அன்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, அறிவியல் படி பார்த்தா ஜான் பவுல்பியோட அட்டாச்மெண்ட் தியரி ரொம்ப முக்கியமான ஒன்றை பதிவு செய்யுது. அதாவது ஒரு அம்மாவோட அன்பு தான் ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சியையும் அவங்க வாழ்நாள் முழுவதுக்குமான எமோஷனல் பேலன்ஸையும் அடிப்படையாவே உருவாக்குதுன்னு சயின்ஸ் இப்போ அடிச்சு சொல்லுது. இந்த 80 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பண்ண ஒரு பெரிய ஆராய்ச்சியோட முடிவு. ஒருத்தர் தன்னோட 80 வயசுலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க அம்மா கிட்ட அவங்க வச்சிருந்த அந்த அன்பான உறவு தானா. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல?
உளவியல் ரீதியா இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்க அம்மா கிட்ட மனசார ஒரு தேங்க்ஸ் சொல்லும்போது உங்க மூளையில ஆக்சிடோசின் அளவுகள் உடனே அதிகமாகுது. இது உங்க மன அழுத்தத்தையே குறைச்சிடுது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க அம்மா மேல நீங்க காட்டுற நன்றியுணர்வு உங்க வாழ்நாள் முழுவதுக்குமான ஆரோக்கியத்தோட ஆணிவேர். பகுதி 4. அன்பை காட்டும் 5 தினசரி செயல்கள். சரிங்க, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். இப்போ வருஷத்தோட 365 நாளும் நம்ம அம்மாவை எப்படி கொண்டாடுறது? அதுக்கு ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான 5 வழிகளை இப்ப பார்க்கலாம். இதோ அந்த 5 சின்ன சின்ன வழிகள். 1. இந்த தொகுப்பு முடிஞ்சதும் உடனே உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. 2. எந்த ஃபோனு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க பக்கத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அவங்க பேசுறத முழுசா காது கொடுத்து கேளுங்க. 3. தினமும் அவங்களுக்காக ஒரு நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணுங்க. 4. இன்னைக்கு அவங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுங்க. ஏன்னா உங்க நேரத்தை அவங்களுக்கு கொடுக்கறது தான் உலகத்திலே பெரிய கிஃப்ட். 5. ஒருவேளை உங்க அம்மா இப்போ உங்களோட இல்லைன்னா அவங்களுக்காக துவா செய்யுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க. முக்கியமா அவங்களோட நண்பர்களை தொடர்ந்து மரியாதையா நடத்துங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தினமும் சொல்ல வேண்டிய ரொம்ப அற்புதமான ஒரு பிரார்த்தனை இருக்கு. ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பையானி சகீரா. இறைவா, என்னோட சிறு வயதுல அவங்க எவ்ளோ அன்போடு என்னை வளர்த்தாங்களோ அதே போல் ஏன் பெற்றோர்களை நீயும் கருணையோட பாத்துக்கோ. இந்த அழகான துவாவை இன்னிக்கு முதற்கொண்டு உங்க தினசரி வழக்கமா மாத்திக்கோங்க. பகுதி 5. உங்கள் அம்மா உங்கள் ஸ்வர்க்கம். இப்போ இந்த விளக்கத்தோட ஒரு ரொம்ப எமோஷனலான நிறைவு பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. உங்களை உங்க அம்மா கஷ்டப்பட்டு சுமந்த அந்த நாட்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நீங்க நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக அவங்க தூங்காம முழிச்சிருந்த இரவுகள், நீங்க நல்லா சாப்பிடணும்னு அவங்க பட்டினியா இருந்த நேரங்கள், உங்க முகத்துல சிரிப்பை பார்க்கணும்னு அவங்க தனிமையில அழுத கண்ணீர், இது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. சொர்க்கம் அப்படிங்கிறது எங்கேயோ வானத்துல இல்லங்க, அது உங்க வீட்லயே உங்க அம்மாவோட பாதங்களுக்கு அடியில தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க அம்மா உங்களுக்காக பண்ண மிகப்பெரிய தியாகம் என்ன? அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. காலம் கடந்து போறதுக்குள்ள இன்னைக்கே உங்க அம்மாவை நேர்ல பார்த்தோ இல்ல கால் பண்ணியோ உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. இன்று இரவு இதை உங்கள் வாழ்வில் எப்படி கொண்டு வருவது என்று சிந்தியுங்கள். அன்புடன் லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும். அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். இது உங்கள் லைஃப் பேரபிள்ஸ். நன்றி.